Hi my dear 11th standard students. ஓகேப்பா, தமிழ் டேலண்ட் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் 1 நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸஸ்லாம் போட்டுருக்கோம், 2 லைவ் கிளாஸ் போட்டிருக்கோம். லைவ்லையும் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மாதிரி லைவ் கிளாஸில் எடுத்த கொஸ்டின்ஸ் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆன்சருக்கு வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்ணோட்டம் இல்லாத கண் இச்சீரின் வாய்ப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷன் டி, தேமாங்காய் நாள். செகண்ட் ஒன், மெயிர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் இவ்வடிவில் இடம்பெற்றுள்ள அணி என்னன்னு கேட்குறாங்க. செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி, இயல்பு நவிர்ச்சி அணி. தேர்ட் ஒன், பொறுத்துக விடை தேர்கன்னு கேட்குறாங்க. தேர்ட் ஒன் வந்து ஆப்ஷன் சி, அதாவது ஒன், நெய்தல் அப்படின்னா வைகரை. சாரி ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெய்தல் அப்படின்னா ஏற்பாடு. செகண்ட் ஒன் மருதம் அப்படின்னா தான் வைகரை. தேர்ட் ஒன் முல்லை அப்படின்னா மாலை. பாலை அப்படின்னா நண்பகல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், கீழ் வருவனவற்றுள் அசை சொல்லை தேர்க. ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் டி, மாதோ. ஃபிஃப்த் ஒன், வந்தன பகுபதத்தில் இடம்பெற்றுள்ள சாரியை என்னன்னு கேட்குறாங்க. ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷன் சி. அண்ட் சிக்ஸ்த் ஒன், கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை என்னன்னு கேட்குறாங்க. சிக்ஸ்த் ஒன் வந்து ஆப்ஷன் பி, துள்ளல் ஓசை. செவன்த் ஒன், கீழ்கண்டவற்றுள் கவிதை நூல் அல்லாததை தேர்க. செவன்த் ஒன் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், கப்பலுக்கு போன மச்சான். எயித்து ஒன், மீட்சி விண்ணப்பம் என்ற நூலை இயற்றியவர். எயித் ஒன் ஆப்ஷன் டி, திரு சே வேணுகோபாலன். ஓகேங்களா. நைன்த் ஒன், பொருந்தி விடை தேர்க. நைன்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், தற்று அப்படின்னா என்னது, காசு. செகண்ட் ஒன் இல் அப்படின்னா நாள். தேர்ட் ஒன் பவர் அப்படின்னா மலர். செருக்கு அப்படின்னது பிறப்பு. ஓகேங்களா. 10th ஒன், கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திரு மாவியல் நகர் கருவூர் முன்துறை இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்குறாங்க. 10th ஒன் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், அகநானூறு. 11th ஒன், வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. 11th ஒன் ஆப்ஷன் டி, ம.பொ.சி. 12th ஒன், திருவிக போல் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யாருன்னு கேட்குறாங்க. 12 ஆப்ஷன் சி, ஈரா இளங்குமரன். 13th ஒன், விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் இக்கவிதையை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 13th ஒன் ஆப்ஷன் சி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். 14th ஒன், ஆடு கோட்பாட்டு சேரலாதனில் இயல்பாக இரவாறு வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைப்பவர் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. 14th ஒன் ஆப்ஷன் சி, நற்செல்லையார். 15th ஒன், பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் என்று வள்ளுவர் குறிப்பிடுவது என்னன்னு கேட்குறாங்க. 15th ஒன் இல்லையா. 15th ஒன் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், பொருள். 16th ஒன், பக்கமலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது என்று பாடியவர் டேஷ். 16th ஒன் ஆப்ஷன் பி, பாரதியார். 17th ஒன், சூழலும் யாழலும் குரல் முதல் எழும் வலுவின்றி இசைந்து வலிந்திரம் காட்டும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்குறாங்க. 17th ஒன் ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். 18th ஒன், பொறுத்து விடை தேர்க. ஆப்ஷன் சி, கேழ்வரகு அப்படின்னா தாள். கீரை அப்படின்னா தண்டு. தேர்ட் ஒன், நெட்டி அப்படின்னா கோல். உதர் அப்படின்னா தூறு. ஓகேங்களா. 19, இகழ்ந்தொல்லா திவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்ப துடைத்து இக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்னன்னு கேட்குறாங்க. 19th ஒன் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், இரவு. 20, தான் பெற்றதை பிறருக்கு வழங்குபவர் பெருஞ்சித்திரனார் என கூறும் நூல் என்னன்னு கேட்குறாங்க. 20 ஆப்ஷன் செகண்ட், புறநானூறு. 21, மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. 21 ஆப்ஷன் சி, சிறப்பு. 22, 10 பாட்டில் குறைந்த அடிகளுடைய நூல் என்னன்னு கேட்குறாங்க. 22 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், முல்லைப்பாட்டு. 23, சீவலமாறன் என்ற பட்டப்பெயர் கொண்டவர் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. 23 ஆப்ஷன் டி, அதிவீர ராமபாண்டியன். 24, கொளுத்திய சரியான பகுபத பிரிப்பு முறை எதுன்னு கேட்குறாங்க. 24 வந்து ஆப்ஷன் சி, கொளுத்து கூட்டல் இன் பிளஸ் இ பிளஸ் ஆர். 25, நால்வகை சீரின் வாய்ப்பாடுகள் எத்தனை.
25 ஆப்ஷன் சி 16. 26 உரை என்பது எவ்வகை தொழிற்பெயர்? 26 ஆப்ஷன் சி முதல்நிலை தொழிற்பெயர். 27 பூவின் இதழ்களில் வெள்ளிய பண்பு போன்ற நுண்மயிர் அடைந்துள்ளது என்னன்னு கேட்குறாங்க. 27 வந்து ஆப்ஷன் சி வஞ்சி. 28 அருந்துவதும் பொருந்துவதும் இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்றாங்க. 28 வந்து ஆப்ஷன் சி முற்றுமை. 29 பின்வருவனவற்றுள் பொருந்தாதவற்றை தேர்க. 29 ஆப்ஷன் பி படித்தல். 30 உடம்படுமை எழுத்துக்களின் இணையை தேர்க. 30 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இ இவ். 31 கம்பன் இசைத்தகவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. 31 பாரதியார். 32 கொரியாசிஸ் விளைவு கண்டுபிடித்த ஆண்டு. 32 ஆப்ஷன் சி 1835. 33 பல்பலப்பளவின் பயங்கெழு சொல்லி இவ்வரியில் குறிப்பிடப்படும் ஊர் அமைந்துள்ள மாவட்டம் என்னன்னு கேட்குறாங்க. 33 ஆப்ஷன் சி நாமக்கல். 34 15 வயதினிலே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். சீராப்புராணத்திற்கு உரை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. 34 வந்து ஆப்ஷன் பி செய்குத்தம்பி பாவலர். 35 தவறான இணையை கண்டறிக. 35 வந்து ஆப்ஷன் டி தண்டலம் காதில் அணிவது. 36 அசும்பு என்று சொல்லின் பொருள். 36 வந்து ஆப்ஷன் தேர்டு நிலம். 37 வீரமாமுனிவர் நூட்களுள் அல்லாததை தேர்க. 37 ஆப்ஷன் டி நைத புராணம். 38 பொருந்தாத இணையை தேர்க. 38 ஆப்ஷன் சி படலை மதலை. 39 அமெரிக்காவின் எத்தமிழ் சங்கம் ஆண்டுதோறும் வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடி வருகிறது அப்படின்னு கேட்குறாங்க. 39 ஆப்ஷன் சி மினசோட்டா தமிழ் சங்கம். ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 40 விண்விடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வரியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். 40 ஆப்ஷன் செகண்ட் பாண்டியன். 41 மாபோசி வாழ்ந்த காலம். ஆப்ஷன் பி 1906 முதல் 1995. 42 பொய்கையிடம் போனால் புரிந்து போகிறாய், பூக்களை தொட்டால் நறுமணத்தோடு வருகிறாய் என்று காற்றை புகழ்ந்தவர் யார்? அப்துல் ரகுமான். 43 சரியான வரிசையை கண்டறிக. 43 வந்து ஆப்ஷன் பி சிற்றல் சிறுபறை சிறுதேர். 44 தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது என்னன்னு கேட்குறாங்க. 44 மூங்கில். 45 உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. 45 ஆப்ஷன் சி திருமூலர். 46 தி சோ வேணுகோபாலன் பிறந்த ஊர் என்னன்னு கேட்குறாங்க. 46 ஆப்ஷன் பி திருவையாறு. 47 நாளி கொண்ட நறுவி முல்லை அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் நறு அப்படின்றதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி நறுமணம் உடைய மலர்கள். 48 பலர் புகுவாயில் அடைப்பு கடவு நீர் வருவீர் உளிரியோ என்று வரிகள் உணர்த்துவது என்னன்னு கேட்குறாங்க. 48 ஆப்ஷன் டி விருந்தோம்பல். 49 பொறித்து விடை தேர்க. 49 வந்து ஆப்ஷன் சி பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி. அப்புறம் பதனம் அப்படின்னா கவனமாக. நீந்து பாகம் அப்படின்னா மேல்கஞ்சி. கடிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல். கொஸ்டின் நம்பர் 50 காசிகாண்டம் கூறும் இல்லற ஒழுக்கங்களின் எண்ணிக்கை 9. 51 வாழ்வில் தலைகணம் பிடித்தவர் உண்டு, தலைகணமே வாழ்வாக ஆகி போனது இவர்களுக்கு வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்குறாங்க. 51 ஆப்ஷன் சி நாகூர் ரூமி. 52 பொருந்தி விடை தேர்க. 52 ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் அப்படின்னா ஊழ்வினை. அப்புறம் கம்பராமாயணம் சரையு நதி. திருவிளையாடற் புராணம் மதித்தல். தேம்பாமணி அப்படின்னா தாயன்பு. 53 எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்தும் போது டேஸ் என்கிறோம். 53 இணை ஒப்பு என்கிறோம். 54 மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்தும் கொள்ளும் திறனே புத்தி கூர்மை என்றவர் டேஷ் யார் சொல்லியிருக்கான்னு கேட்குறாங்க. ஐன்ஸ்டீன். 55 படிக்க வேண்டிய பாடம் இலக்கண குறிப்பு தருக. 55 ஆப்ஷன் பி கூட்டுநிலை பெயரச்சம். 56 மரபு பிழைகளற்ற தொடரை தேர்க. 56 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் புறா குணுகியது. 57
கடைக்கு செல்கிறாயா என கேட்டதற்கு செல்லேன் என கூறுவது டேஷ். 57 ஆப்ஷன் டி மறை விடை. ஓகேங்களா. 58 கீழ்காண்பனவற்றுள் தவறான கூற்றை தேர்க. 58 ஆப்ஷன் டி ஓராண்டின் அணு கூறுகள் சிறுபொழுது. 59 பொறுத்து விடையை தேர்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் முல்லை அப்படின்னா தோன்றல், மருதம் அப்படின்னா ஊரன், நெய்தல் அப்படின்னா சேர்ப்பன், பாலை அப்படின்னா எயினர். கொஸ்டின் நம்பர் 60 பொறுத்து விடை தேர்க. ஆப்ஷன் செகண்ட் மொழி ஞாயிறு அப்படின்னா தேவநாய பாவனார், கலை ஞாயிறு அப்படின்னா ந முத்துசாமி, சந்த கவிமணி அப்படின்னா தமிழ் அழகனார், சிறுகதை மன்னன் அப்படின்னா ஜெயகாந்தன். 61 கடற்பயணத்தை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. 61 ப சிங்காரம். 62 பரஞ்சோதி இயற்றிய நூல்களில் ஒன்று. ஆப்ஷன் சி கலிவெண்பா. 63 தேம்பாவணியில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை. 63 ஆப்ஷன் சி 36. 64 தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. 64 பாவனர். 65 சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். 65 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஈரா ஜிம் கிருஷ்ணன். 66 பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை. 66 ஆப்ஷன் சி 105. 67 கருவியும் காலமும் செய்கையும் டேஸ் மாண்ட தமிழ்ச்சி. 67 ஆப்ஷன் பி செய்யும் அறிவினையும். 68 பகர்வனர் திரு நகர விதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் என்னன்னு கேட்குறாங்க. 68 சிலப்பதிகாரம். 69 பரிபாடலை இயற்றியவர். ஆப்ஷன் செகண்ட் கிரந்தையார். 70 கம்பர் குறித்த கூற்றுகள் தவறானதை தேர்க. 70 ஆப்ஷன் டி கம்பரது காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு. 71 முல்லைப்பாட்டு டேஸ் வகை பாவால் இயற்றப்பட்டது. 71 ஆப்ஷன் பி ஆசிரியப்பா. 72 வேலோடு நின்றால் இடு வென்றது போலும், கோலோடு நின்றான் இறைவு கோலோடு நிற்பவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 72 ஆப்ஷன் டி அரசன். 73 நம் பால்விதி போன்ற பல பால்விதிகள் உள்ளன என்று நிரூபித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. 73 ஆப்ஷன் பி எட்வின் ஹைபிள். 74 டிரான்ஸ்கிரைப் என்னும் சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். 74 ஆப்ஷன் பி படியெடுத்தல். 75 ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமானவர் டேஷ். 75 ஆப்ஷன் சி. 76 வன் வளர்த்திரு மேனியு மாடிட ஆடுக செங்கீரை அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. ஆடுக அதுக்கு இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி வியங்கோல் வினைமுற்று. 77 அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற அறிவியல் கருத்தை கூறும் நூல். 77 ஆப்ஷன் திருவாசகம். 78 விருந்தோம்பல் பற்றிய 17ஆம் நூற்றாண்டு ஸ்வேரேயம் அமைந்துள்ள இடம் என்னன்னு கேட்குறாங்க. 78 சிதம்பரம். 79 அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என கூறும் நூல். 79 ஆப்ஷன் பி புறநானூறு. 80 அறிவை விட மிகவும் முக்கியமான கற்பனை திறன் என்று கூறியவர். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஐன்ஸ்டீன். 81 நண்பா கேள் இவ்விழித்தொடரை பெயரச்சமாக்குக. 81 ஆப்ஷன் பி கேட்ட நண்பன். 82 மருத நில கரும்பொருள் பட்டியலில் இடம்பெறாத மக்கள். 82 ஆப்ஷன் பி சேர்ப்பன். 83 நச்சுப்படாதவன் செல்வம் நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்குறாங்க. 83 ஆப்ஷன் செகண்ட் உவமேனி. 84 கூற்று 1 கூற்று 2. ஆப்ஷன் சி கூற்று 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் 85 தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் நியூசு கேர். 86 இந்த அருண் ஒருபோதும் பயப்பட மாட்டான் என்று தன்னைத்தானே கூறுவது. 86 இட வலு அமைதி. 87 பொருந்தாத இணையை தேர்க. ஆப்ஷன் பி தேர்டும் ஃபோர்த்தும் பொருந்தாத இணையை தேர்க. 88 ஜெர்மனியில் ஓர் ஆண்டின் பிற மொழிகளிலிருந்து டேஸ் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன. 88
ஆப்ஷன் சி 5000. ஓகேங்களா. 89 தவறு என தெரிந்தும் ஏன் செய்தீர்கள்? கூற்றுக்குரியவர் யாருன்னு கேட்குறாங்க. 89 ஆப்ஷன் டி பூரணர். 90 இகழ்ந்தெல்லா திவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்பதுடைத்து இக்குறட்பாவில் பயின்று வரும் உருபு என்னன்னு கேட்குறாங்க. 90 வேற்றுமை உருபு. 91 கூற்று 1 கூற்று 2 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கூற்று 1 சரி கூற்று 2 தவறு. 92 எவ்வகை பொருளு மெய் விளக்கின் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். 92 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் நன்னூல். 93 எல்லாவற்றையும் கொடுப்பவன் திருமுடிக்காரி என்று கூறியவர் யார்? 93 வந்து ஆப்ஷன் சி கபிலர். 94 கடும் பசி பிரித்து எழுதுக. ஆப்ஷன் சி கடுமை கூட்டல் பசி. 95 பொருந்தி விடை தேர்க. ஆப்ஷன் 95 ஆப்ஷன் செகண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் மயக்கம் அப்படின்னா தேவநாய பாவனர் அறியாமை. அசவாமை அப்படின்னா செகண்ட் தான் முன்வினை. அப்புறம் தேர்ட் ஒன் இன்மை அப்படின்னா வறுமை. ஃபோர்த் ஒன் உழலை அப்படின்னா சோர்வு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 96 தனது சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியவர் யார்? 96 ஆப்ஷன் சி சிங்காரம். 97 தவறான இணையை தேர்ப அப்படின்னு கேட்குறாங்க. 97 ஆப்ஷன் செகண்ட் 2, 3, 4 இதுதான் தவறான இணையை தேர்க. 98 அழகன் நன்றாக படித்தால் அதிக மதிப்பெண்கள் பெற்றான் இச்சொற்றொடரில் வகையை தேர்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கலவை சொற்றொடர். 99 சொல்லேர் உழவன் வில்லோர் உழவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 99 ஆப்ஷன் சி பெருஞ்சேரல் இரும்பொறை. 100 பெரும்பெயல் பொழிந்த சிறு மண் மாலை இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் செகண்ட் முல்லைப்பாட்டு. ஓகேப்பா 100 கொஸ்டின் பார்த்தாச்சு. நம்ம லைவ் கிளாஸஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். லைவ் கிளாஸஸ் 2 கிளாஸஸ் எடுத்திருக்கேன், அதுவும் செக் பண்ணிக்கோங்க. வேறு டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்படின்றது சஜஷன் ஆகும். ஓகேங்களா. அந்த வீடியோவுக்கு கீழே ஹைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்போர்ட் அப்படின்றது